அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோவை வச்சு எப்படி கேப்ஸ் செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே கிறிஸ்பியாக இருக்குல்ல. இதே போல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2 தோல் சீவிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க. அதை நீல வாக்கில் ஒரே அளவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. திக்னஸாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் ஒரே சைஸாக ஒரே வாக்கை நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாங்க. நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி நம்ம ஒரே அளவாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்க பவுலில் மாற்றிட்டு ஐஸ் வாட்ரு எடுத்து அதில் ஊற வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கூலிங் தண்ணியில் ஊற வச்சாதாங்க அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம சேர்க்குறது எல்லாமே சாரும். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணியில் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு. அதில் தேவையான அளவுக்கு நம்ம சிக்கன் தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம சிக்கன் தூளே போதுங்க. நான் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதில் லேசாக கொஞ்சம் மிதமாக தண்ணியை ஊற்றி லேசாக நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த பக்கம் வர அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டை எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இதுலேயும் சிறிதளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டால் போதுமானதுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா மிளகாய்த்தூள் எல்லாமே சமமாகிற அளவுக்கு நம்ம சமப்படுத்திக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நம்ம சீச்சு வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து நம்ம கலக்கின மாவில் எடுத்து நல்லா ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மூழ்கி எடுத்துட்டு அதை வர மாவில் எடுத்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா பரட்டினதுக்கப்புறம் அதிலே ஸ்பேஸ் இல்லாமல் பரட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கடாயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.